அப்ப இவங்க என்ன பண்றாங்க, திருமங்கலம் ஃபார்முலா அடுத்து மேம்பட்ட பதிப்பு, ஆர்கே நகர் ஃபார்முலா, ஈரோடு ஃபார்முலா, இப்படி இந்தியாவுக்கே புதிய புதிய ஃபார்முலாக்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வெற்றிகரமாக நிலைநாட்டிய பெருமைக்குரியது இந்த திராவிட கலாச்சாரம். இந்தியாவிலேயே தருமபுரி என்கின்ற தர்மத்துக்காக வாழ்ந்த ஒரு ஊருடைய பெயரை மாவட்டத்தின் பெயராக கொண்ட ஒரு பகுதி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அழகான பெயர், வேற எங்க தருமபுரி எனக்கு பேர் இருக்க மாதிரி டிஸ்ட்ரிக்ட் பேர். அப்படிப்பட்ட ஊரை ஆண்ட மன்னன் அதியமான், தகடூர் என்ற அந்த தலைநகர், தகடூர் அதியமான் என்று பெயர். இப்ப இந்த அதியமான் பெயர் வரும்போது இதெல்லாம் நம்ம பேசுறோம், சிந்திக்கிறோம், ஔவையாரை பத்தி நினைக்கிறோம். இங்க இருக்கிற டெபுட்டி சிஎம் கிறிஸ்துவரா தெரியாது, கிறிஸ்துவர் இல்லைங்கிறார், ஆனா கிறிஸ்துவர் மனைவியா இருக்காங்க. நான் உங்களுக்கான ஆட்சி என்று வெளிப்படையாக முதலமைச்சர் பேசுறார். இந்துக்களை கொச்சப்படுத்தி, இந்து மதங்களை கொச்சப்படுத்தி பேசுகிறார். இங்கே நடப்பது கிறிஸ்துவருடைய ஆட்சி தான், இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி தான் என்று அப்பாவு அவர்கள் பேசுகிறார். வெளிப்படையாக அரசனுடைய செயல்பாடுகள்லாம் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு உங்களுடைய மதமாற்ற வேலை நடந்து கொண்டு இருக்கின்றது. யாராவது இதே போல கிருஷ்ண வேஷம் பண்றாங்களா, ஸ்டேட்டஸ்ல போடுறாங்க. ஆனால் சமுதாயம் முழுக்க சாண்டா க்ளோஸ் என்ற இந்த கோமாளி தாத்தாவுடைய கோமாளி வேஷத்தை போட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதர் சைடு என்னன்னா, எந்த அளவுக்கு நம்ம ஹைடெக்கா இதுல ராக்கெட்ல நம்ம வளர்த்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வார்ல நம்ம எக்யூப் ஆயிட்டு இருக்கோம். அது யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க. நேரு தான் இஸ்ரோவுக்கு விதை போட்டார். இஸ்ரோங்கிறது என்னன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் போட்ட குழந்தை, அதனுடைய குழந்தை தான் இஸ்ரோ. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எப்படி வந்தது, நீங்க அதனுடைய வரலாறு பாருங்க. விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் கப்பலில் பயணம் செய்த போது ஜம்ஷெட்ஜி டாட்டாவை பார்த்து கேட்கிறார், நம்ம நாட்டில் அறிவியல் துறையில் நம்ம நாடு வளர வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய முயற்சி நம்ம நடத்தணும், அதுக்காக ஒரு பெரிய காலேஜ் அமைப்பு வேணும், நீங்க முயற்சி பண்ணக்கூடாது. டாட்டாவை பார்த்து விவேகானந்தர் கேட்கிறார். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். சட்டசபை தேர்தலில் ஒரு தொகுதிக்கு சராசரியாக 2 லட்சம் வாக்காளர்களுக்கு தலா 2000 ரூபாய் வழங்க திட்டமா? ஏற்காடு தகடூர் அதியமான் வளைவு என்ற பெயர் தந்தை பெரியார் வளைவாக மாற்றம், நாம் தமிழர் கட்சி போராட்டம். உத்தரப்பிரதேச ஷாஜகான்பூர் கிறிஸ்தவ மதமாற்ற நெட்வொர்க்கில் மோகன் லாசரஸுக்கு தொடர்பா? நாடு முழுவதும் பல பள்ளிகளில் சாண்டா கிளாஸ் வேடம் அணிந்து வர மாணவர்களுக்கு அழுத்தம். அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை வெற்றிகரமாக செலுத்தி இஸ்ரோ சாதனை. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றுட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோட அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த சமூக செயற்பாட்டாளர், அரசியல் விமர்சகர் திரு ராம வெங்கடாதிரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைந்து வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். முதல் செய்தியாக, இன்னும் சில மாதங்களே இருக்கு தமிழகத்துல 2026க்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு. கூட்டணி கட்சிகள் ஆங்காங்கே யார் கூட வைக்க போறோம் அப்படிங்கிற டாக்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ மத்திய அரசின் உளவுத்துறை ரிப்போர்ட்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கிறதா பத்திரிகை செய்தி வந்திருக்கு. ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி எஸ்ஐஆர்ல இருந்து ஒரு 94 லட்சம் வாக்கை நீக்கிட்டாங்க. அப்போ ஒரு தொகுதிக்குன்னு கணக்கு பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 கோடி. இதை டார்கெட்டா வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இதுல கூடுதலா கவனிக்க வேண்டியது என்னவா இருக்கு அப்படின்னா, ஜெயிக்கக்கூடிய கட்சி அப்படிங்கறதையும் அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்ல கொடுத்திருக்கிறதா பத்திரிகை செய்தி போட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்முடைய பாரத நாடு. இந்த ஜனநாயக திருவிழா, தேர்தல் திருவிழாவை கேவலப்படுத்தக்கூடிய மாதிரி பல கண்டுபிடிப்புகளை தமிழகம் அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்கிறது. அது பாத்தீங்கன்னா திருமங்கலம் ஃபார்முலா. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா எனக்கு இந்த மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்கின்ற அந்த ஒரு ஃபார்முலாவை இந்தியாவிலே முதலாக அரங்கேற்றியது திமுக. இப்ப நீங்க விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பார்த்திருப்பீங்க. ஒரு கண்டுபிடிப்பு அந்த உடனே அது மேம்படுத்தப்பட்ட அடுத்த பதிப்பு வரும். ஒரு உதாரணம் சொன்னேன், சின்னு ஒரு லாங்குவேஜ் கம்ப்யூட்டர்ல கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு அது மேம்பட்ட பதிப்பாக C++, அடுத்து மேம்பட்ட பதிப்பாக ஜாவா, இப்படி வருகிறது.
அப்ப இவங்க என்ன பண்றாங்க, திருமங்கலம் ஃபார்முலா அடுத்து மேம்பட்ட பதிப்பு, ஆர்கே நகர் ஃபார்முலா, ஈரோடு ஃபார்முலா, இப்படி இந்தியாவுக்கே புதிய புதிய ஃபார்முலாக்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வெற்றிகரமாக நிலைநாட்டிய பெருமைக்குரியது இந்த திராவிட கலாச்சாரம். அவங்க லாங்குவேஜ்லன்னா இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருந்திருக்காங்க. அதனால அந்த தெம்புல தான் என்ன பண்றாங்க, எப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறனற்ற ஆட்சி நடத்தினாலும் சரி, ஹிந்துக்களை இழிவுபடுத்தினாலும் சரி, கடைசியா இழிச்சவாய 2000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தவன விலைக்கு வாங்கி விடலாம். இந்த ஓட்டர் வாக்காளர் விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சீப்பஸ்ட் கமாடிட்டி அப்படி அவங்க நினைக்கிறாங்க. அதனால இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பாருங்க, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏற்கனவே அறிவிச்சாச்சு, மகளிர் அந்த உரிமை தொகையா, மகளிர் உரிமை தொகை இரட்டிப்பாகுமா, இன்னும் எவ்வளவு கூடுமா, 500 ரூபாய் கூடுமா, 1000 ரூபாய் கூடுமா, அப்படி சில ஊகங்கள்லாம். இதெல்லாம் எதுக்குன்னா இவங்களை கமிட் பண்ண வைக்கிறதுக்காக, பணத்தை வீசி எறிந்து மக்களை வாங்கக்கூடிய ஒரு டெக்னிக். அப்புறம் பொங்கல் பரிசு தொகுப்பு, அது இதனுடைய முன்னோடி. இல்ல இப்ப அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு, சஸ்பென்ஸா வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதாவது ஓட்டுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா நீங்க கேள்வி கேட்பீங்க, பொங்கல் பரிசு தொகுப்பை எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்த கேள்வி கேட்க முடியாது. ஆனா மக்களை தே ஆர் லூரிங், அந்த மாதிரி இது பண்றாங்க, வாங்க 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 எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இப்படியெல்லாம் மக்கள் பணம் கொடுத்தால் ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தை மனப்பான்மை மக்களிடம் ஏற்படுத்திய காரணத்தினால் அந்த தெம்புல இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இவங்களாம் என்ன சொல்லுவாங்க, பீடாவாயன், பானிபூரி விற்கிறவன். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா விவரமா ஓட்டு போடக்கூடிய பீகார் அந்த பீடாவாயன் தான். சரியான தேசிய கட்சி, சரியான ஆட்சி கொடுக்கக்கூடிய நல்ல நிர்வாகத்திறனுடைய கட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய பீடாவாயன்கள். தமிழ்நாட்டு வாயன் எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லா குடிகாரனும் மப்பும் இதா இருக்கான், அவ்வளவுதான். சினிமா, குடி, இதோட சரி. பிரியாணி 1000 ரூபாய் குவார்டர் ஓட்டு போட்டுரும். அப்ப மக்களை குடிகாரர்களாக பணம் வாங்கி ஓட்டு போடக்கூடிய பிச்சைக்காரர்களை போல கருதக்கூடிய திராவிட மாடல். தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் இந்த வார்த்தையை நான் சொல்றது தப்பா எடுத்துக்க வேண்டாம், அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் பேஸ்புக்ல இன்னைக்கு காலையில் ஒருத்தர் போட்டிருக்காரு, நீங்க சொன்னீங்க இல்லையா, 1 கோடி, கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீக்கமாயிருக்கு இல்லையா, அப்போ ஒரு தலைக்கு இத்தனைன்னு கணக்கு அவங்க ஏற்கனவே கணக்கு போட்டிருப்பாங்களே. அப்ப 1 கோடி வாக்காளர் போயாச்சு இல்லையா, இப்ப ஏற்கனவே 2 நோட்டு கொடுத்தீங்க, இப்ப 4 நோட்டு கொடுங்க, எங்களுக்கு லாபம், 2000 கொடுங்க, 1000 கொடுக்குறீங்க. எப்படி பாருங்க, எக்ஸ்ட்ரா சரக்கு அடிக்கலாம், 2 நாளைக்கு அடிக்கலாம். அறிவார்ந்த சமூகம். அப்படிப்பட்ட அறிவார்ந்த சமூகமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. The people deserve the government. எப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த மனிதர்கள் இருக்கிறார்களோ, ஓட்டு போடக்கூடிய இருக்கிறார்களோ, அந்த தகுதிக்கு ஏற்ற அரசு தான் வரும். அப்படி பார்க்கும்போது தமிழகத்தை விட தகுதி வாய்ந்த வாக்காளர்களாக பீகார் மக்கள் என் கண்ணுக்கு தெரிகிறார்கள். உண்மையே அதுதான். அதனால இதுல என்ன கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்யறாங்க. 40 கோடின்னு திட்டம் போட்டிருக்காங்க. அதுல கேண்டிடேட் ஒரு 10 கோடி செலவு பண்ணணும், கட்சி தலைமை 20 கோடி கொடுத்துரும், பாக்கி 10 கோடியை தொழிலதிபர்கள் தங்களுக்கு ஆதரவானவர்கள்ட்ட வசூல் பண்ணிடுவாங்க. இப்ப ஒரு வேட்பாளர், எம்பி வேட்பாளராக ஜெயிக்கக்கூடிய ஒருத்தர் 40 கோடி செலவு செய்திருக்கிறார் என்று கணக்கு கொடுக்கிறாருன்னு வச்சுக்கலாம், கொடுக்க மாட்டாங்க யாரும். அதை அவருடைய தண்டிக்கக்கூடிய ஏற்பாடு இருக்கு, சட்டங்கள் இருக்குங்க. ஆனால் 40 கோடி செலவு பண்ணி தான் இருக்காங்க. போன எலெக்ஷன்லயே அப்படிதான் நடந்தது இல்லைங்களா? அப்ப ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் அந்த வேட்பாளர் தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிற சட்ட ரீதியான அந்த ஏற்பாடு இருக்கின்றது. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் எங்க இருக்கு? அது இல்லையே. சரியா ரொம்ப தீவிரமாக இது கடைபிடிக்கப்பட்டால் மட்டுமே இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்காமல் காப்பாற்ற முடியும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி, அதாவது குறிப்பா சொன்னோம்னா திராவிட கட்சிகள், திமுக, அதிமுக ரெண்டுமே நீங்க எது பாத்தீங்கன்னா இந்த பொருட்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சப்ளை செயின் லைன் என்று சொல்வார்கள். இதுல மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, அதாவது கடைசி மட்ட ஆள் வரைக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் செயின் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட். 10 பேர், அந்த 10 பேருக்கு ஒழுங்கா போச்சா செக் பண்றது ஒரு ஆளு,
அந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு சேர்ந்து இன்னொரு ஒரு ஆள், இப்படி ஒரு செயின். எதுக்காக செயின் ஏற்படுத்துறான்? இந்த 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கடைசி வரைக்கும் போய் சேருவதற்கான சப்ளை செயின் 2 கட்சி ஏற்படுத்தி இருக்காங்க. அந்த செயின் மூலமாக வெற்றிகரமாக பணம் போய் சேர்ந்திருக்கின்றது என்று மக்களே சொல்கிறார்கள். ஆனாலும் கூட யாரும் தண்டிக்கப்படவில்லை. ஆகவே கடுமையாக தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்தால் மட்டுமே இந்த நிலை மாறும், அல்லது மக்களா திருந்தணும். விலைக்கு வாங்க முடியாத மக்களாக மக்கள் மாறணும், அப்பதான் மாறும். அதனால உளவுத்துறை தகவல் ஐயோ இந்த மாதிரி ஆகிறது என்று புலம்பிலாம் பிரயோஜனம் இல்லை. எப்படி இதை இன்னும் கொஞ்சம் கடுமையாக இந்த சட்டங்களை அமல்படுத்துவது என்ற யோசனை மத்திய அரசும் சரி அல்லது தேர்தல் கமிஷனும் அவர்கள் யோசித்தால் மட்டுமே இதை தடுக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். அடுத்த செய்தியாக, ஏற்காடு அந்த பகுதிகளில், மலையேற்றக்குரிய பகுதிகளில் ஹேர்பின் பெண்டு அப்படிம்பாங்க. இந்த வளைவு, அந்த வளைவுகளுக்கு கிட்டத்தட்ட 20 வளைவுகள் இருக்கு. அதுல ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் பெயர் இருக்கிறது. வீரமங்கை வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை அப்படின்னு இருக்கு. இதுல நம்பர் 8 தகடூர் அதியமான் அப்படிங்கிறது அந்த வளைவுக்கான பெயர். அதை என்ன பண்ணிருக்கு இந்த அரசு தந்தை பெரியார் அப்படின்னு மாத்திருக்கு. அதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சு வராங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அந்த போர்டை கிழிச்சிட்டு வேற போர்டே வச்சுட்டாங்க. மீண்டும் தகடூர் அதியமான் பேர்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கும் காணீர் பெரியார் பெரியார் பெரியார். இது எப்படி பாக்குறீங்க? நல்ல தைரியமாக முயற்சி செய்த நாம் தமிழர் கட்சிக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். எதற்காக இந்த கொண்டை ஊசி வளைவுகள்ல இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்கன்னா, பொதுவாக ஏற்காடு ஒரு சுற்றுலா போகக்கூடிய தலம், இல்லை ஜாலி மூட்ல போவாங்க. அந்த ஹேர்பின் பெண்ட் இப்படி வரும். அந்த இடத்துல பஸ் ஸ்லோவா போகும், ரொம்ப ஸ்லோவா போகும். ஏன்னா அந்த திரும்பணும் எழுத்து மாதிரி பஸ் வரும், அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவா திரும்பும். அந்த திரும்பக்கூடிய இடத்துல கொண்டை ஊசி வளைவு எண் 1 யாரோ ஒரு பெயர். அப்போ ஒரு ஜாலி மூட்ல சுற்றுலா போகக்கூடியவங்களுடைய மனசுல ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. அந்த பெயர்ல மனசு உள்ள போய் சேரும். நம்முடைய நாட்டுக்காக, சமுதாயத்துக்காக, தமிழ் மொழிக்காக யாரெல்லாம் தன் வாழ்வை கொடுத்தார்களோ, வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட பெரியவர்களுடைய பெயர் இருந்ததுன்னா அந்த வரலாறு அவங்களுக்கு போய் சேரும். இப்ப தீரன் சின்னமலை யாரு? பேர் தான் கேள்விப்படுறான். அதுல பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர் 2 பேர் தேடுவான் இல்லையா, யாருன்னு கூகுள்லயா போய் தேடுவான் இல்லையா? அதுக்காக அப்படி பேர் வச்சிருக்காங்க. இப்ப அதுல இவர் பேர் இல்லையே, தந்தை பெரியார் பெயர் இல்லையே. அழி. தகடூர் அதியமான பத்தி தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன? அதியமான் பத்தி இங்க யாருக்கும் தெரிய போறது இல்லை. அவ்வைக்கு நெல்லிக்கனி தந்தவன். இந்தியாவிலேயே தருமபுரி என்கின்ற தர்மத்துக்காக வாழ்ந்த ஒரு ஊருடைய பெயரை மாவட்டத்தின் பெயராக கொண்ட ஒரு பகுதி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அழகான பெயர். வேற எங்க தருமபுரி எனக்கு பேர் இருக்க மாதிரி டிஸ்ட்ரிக்ட் பேர். அப்படிப்பட்ட ஊரை ஆண்ட மன்னன் அதியமான். தகடூர் என்ற அந்த தலைநகர், தகடூர் அதியமான் என்று பெயர். இப்ப இந்த அதியமான் பெயர் வரும்போது இதெல்லாம் நம்ம பேசுறோம், சிந்திக்கிறோம், ஔவையாரை பத்தி நினைக்கிறோம். இந்த அதியமான் பேர் அழித்து விட்டால் இதெல்லாம் நினைக்க மாட்டோமே, பெரியார் தான் நினைப்போம். அந்த ஈவே ராமசாமி என்ன பண்ணாரு? தமிழை ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார் ஈவே ராமசாமி. தமிழுக்கு பெருமை தரக்கூடிய சிலப்பதிகாரம் என்று நாம் சொல்றோம். மணிமேகலை, சிலப்பதிகாரம், 50 காப்பியங்கள் என்று சொல்கிறோம். சிலப்பதிகாரம் என்று ஒரு விலை மாதுக்கு சமம் என்று பேசியவர் பெரியார் ராமசாமி நாயக்கர். அப்ப தமிழை இழிவுபடுத்தியவர். திருக்குறள் எப்படி பேசியிருக்காரு? நீங்களாம் உயர்த்தி பேசுறீங்க, தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் போடுற திருக்குறள் எவ்வளவு கேவலமா பேசியிருக்கார் பாருங்க. அப்ப இப்படி தமிழை, தமிழரை, தமிழ் மொழியை, தமிழ் இலக்கியங்களை கேவலமாக பேசிய இந்த ஈவே ராமசாமி நாயக்கருக்கு ஊர் முழுக்க ஊர் முழுக்க எல்லாத்தையும் அவர் பேரு. நேற்றுக்கு காஞ்சிபுரம் போயிருந்த ஒரு வயசான பெரியவர் பார்க்க போயிருந்தேன். அவர் நண்பர்கள் எல்லாம் 75 வயசு. அந்த காலத்து அண்ணாதுரையுடைய பேச்சை கேட்ட குழு. அதுல ஒருத்தர் சொல்றாரு, எங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அண்ணாதுரை பேச்சை அண்ணாதுரை மீட்டிங்னா உடனே போயிடுவாங்க. ஏன் கேட்பாரோம், ஏன்பா ஏன் அவ்வளவு விரிப்பிடிச்சு போறீங்க? இதெல்லாம் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள கதைன்னு வச்சுக்கோங்களேன். அப்பெல்லாம் இந்த அளவுக்கு சினிமாவோ, எல்லா இடத்தையும் தியேட்டர் இருக்காது, வாட்ஸ்அப் இருக்காது, மொபைல் இல்ல, டிவி இல்ல. மக்களுக்கு பொழுதுபோக்கே இந்த மாதிரி பொதுக்கூட்டம் தானே. அண்ணாதுரை பொதுக்கூட்டத்துக்கு போனா குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஏஜோக்காது உள்ள கதை சொல்லுவாரு. அதுக்காக போயிருக்காங்க.
பரங்கிமலை ஜோதி தேட்டர் மாதிரி ஜோதி தேட்டரே வந்து அவர் வாயில் வந்திருக்கிறது. ஆபாசமாக பேசி இளைஞர்களை கவர்ந்து இழுத்து ஆட்சியை பிடித்தவர் அண்ணாதுரை. அப்படிப்பட்ட ஆபாச அவர் எழுதிய கதை புத்தகங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். புத்தகம் பேரே பாருங்க, வேலைக்காரியின் மகன். இப்படிதான் உள்ள படிச்சீங்கன்னா இன்னும் ஆபாசமா இருக்கும். ஓரிரவு சொல்ல வேண்டாம், இதுக்கு நம்ம CCTV மாண்பை குலைக்க வேண்டாம், இதோடு நிறுத்திக்கலாம். இப்படிப்பட்ட ஆபாச பேச்சாளருக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து எல்லாத்தையும் சிலை பெயர் அருவருக்கத்த இவர் பேசினதெல்லாம் கேட்க முடியுமா? ஒருத்தனுக்கு உனக்கு ஒரு காம இச்சை இருக்குமேயானால் உங்க அம்மாவும் பெண் தானே, பொண்ணு பெண் தானே, அவங்களை தீர்த்துக் கொள்ளலாம், என்ன தப்பு இருக்கிறது என்று கேட்டவர் தான் தந்தை பெரியார். இவரெல்லாம் ஒரு தந்தையாம், யாருக்கு தந்தையோ தெரியல. அப்ப தமிழர்களுடைய அடையாளத்தை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சி நடந்து தமிழகத்துல தன்னுடைய வரலாறுலே மறந்துட்டாங்க. தமிழ்நாடுனா ஈவே ராமசாமி நாயக்கர், அண்ணாதுரை, இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா கருணாநிதி, எல்லா இடத்துல அந்த பேர் தான் இருக்கும், சிலை இதுதான் இருக்கும். இத்தனை 1000 ஆண்டு கால தமிழுடைய வரலாறு, கலாச்சாரம், மேன்மை எதுவும் தெரியாது. கப்பலோட்டிய தமிழனை பத்தி யாருக்காவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. செக்கு செம்மன் சொல்றோம். அந்த கப்பலோட்டிய தமிழனுக்கு அந்த சிறை தண்டனை விதித்த ஜட்ஜினுடைய ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்றேன், எப்படிப்பட்ட ஆள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வ.உ. சிதம்பரம் பிள்ளை பேசக்கூடிய பிரசங்கத்தை கேட்டால், இதெல்லாம் ரிட்டன் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு, ரெக்கார்டட் ஜட்ஜ்மெண்ட், செத்த பணமும் சிலிர்த்து எழும், இதே வார்த்தை எழுதியிருக்கார். அப்ப எந்த அளவுக்கு ஃபயரி ஸ்பீச், வெறும் பேசுறது இல்ல, அப்படியே வாழ்ந்திருக்கார். அதனால அந்த நாள் உத்வேகம் பெற்றவர்கள் எத்தனை பேர். அப்படிப்பட்ட வ.உ.சிக்கு எத்தனை சிலை இருக்கு தமிழ்நாட்டில். தன்னுடைய சொத்தையே அழிச்சார் நாட்டுக்காக. தமிழை வைத்து இன்னும் ரெட்ஜைன் மூவி, நிறைய மூவி எல்லாம் ஆரம்பித்து தமிழ்நாட்டையே வித்து தங்களுடைய குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து கொண்டிருக்கூடிய முத்தமிழ் வித்தகருடைய பையன்க. அவருக்கு ஊரெல்லாம் சிலை அவர் பேர்ல எல்லாம் இருக்கு. ஆனால் வ.உ.சிக்கு என்ன இருக்கு? உவேசா யாருக்கா தெரியுமா? உவேசானா தெரியாது பல பேருக்கு. யாருன்னு கேட்பாங்க. இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் அனைத்தையும் வந்து பிரிண்ட் கொண்டு வர ஓலைச்சுவடிகளை போய் தேடி 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 ஒரு பக்கம் இருக்காது. இப்ப திருக்குறள்ல 1330 நம்ம இப்ப சொல்றோம், நடுவில் ஒரு 100 குறள் காணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஓலைச்சுவடில அரிச்சிருக்கும். இன்னொரு ஊர்ல போய் கேட்பார், உங்ககிட்ட திருக்குறள் இருக்கா? அப்படி ஊர் ஊரா போய் தேடி காணாம போனதெல்லாம் சேர்த்து எழுதி பிரதி எடுத்து இத்தனை இலக்கியங்களையும் பதிப்பித்து தமிழினுடைய பெருமை நிலைநாட்டியவர் உவே சாமிநாதையர். வாழ்க்கையே கொடுத்திருக்கார். யாருக்கு தெரியாது? அவருக்கு சிலை இல்லை, அவர் பேர்ல தெருக்கள் இல்லை. அவர் தேடி கண்டுபிடித்த இலக்கியங்கள் பெருமை, அதை யாரும் படிக்க மாட்டாங்க. பெருமையாக பேசிக் கொள்வதற்கு வேணும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் பெருமையை அடுக்குமொழி பேசுறதுக்கு இந்த சீவக சிந்தாமணி எல்லாம் வேணும். படிக்கிறதுக்கு தேவையில்லை, பேர் தானே தெரிய சொல்ல போறாங்க. அதுக்காக இவ்வளவு கடினமான தன் வாழ்க்கையை கொடுத்தார். யாரும் பேச தயாரா இல்லை. ஏன்னா உவே சாமிநாத ஐயர். அதனால வாவேசு யாராக்கு தெரியுமா? VBS ஒருத்தருக்கு தெரியாது தமிழ்நாட்டுல. நீலகண்ட பிரம்மச்சாரி யாருக்காவது தெரியுமா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். வெளிநாட்டிலே சேர்ந்து அங்கிருந்து ஒரு பெரிய படை வீரர்களை திரட்டி அந்த ஆர்மி மூலமா நம்ம நாட்டுக்குள்ள படையெடுத்து வந்து கிழக்கு பகுதியை பிடிச்சிட்டார். நேதாஜிக்கு முன்னதாகவே அதே போல நேதாஜி வெளிநாட்டுல இருந்து பண்றார். ஜப்பான்ல இருந்து எந்தெந்த நாடுகள் ஆங்கிலேய நாடுகளுக்கு விரோதி நாடுகளோ அந்த நாடுகள் இருந்து படையை திரட்டி கொண்டு வர்றார், அங்கு சிறைபிடிக்கப்பட்ட இந்திய வீரர்களை வைத்து. அது கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் அதை விட கஷ்டமான வேலை செஞ்சது நீலகண்டர். தமிழ்நாட்டுல திருநெல்வேலி பகுதியில மறவர்களை கம்பளத்து நாயக்கர் ஒரு குரூப் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்க்கிறார். 20,000 பேர் கொண்ட ஒரு ஆர்மி. ஆர்மினா சும்மா குச்சி வச்சுட்டு போறது இல்ல, பிஸ்டல், வெடிகுண்டு பயிற்சி நடக்கிறது. அந்த பயிற்சிக்கு தேவையான ஆயுதங்கள் வருகின்றன. எங்கிருந்து? வெள்ளக்காரனுடைய ஆர்மி அந்த இது இருக்கு இல்லையா, அங்க லூட் அடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து, ஃபாரின்ல இருந்து வருது, லண்டன்ல இருந்து வருது. லண்டன் தலைநகரம். இந்த உலகத்தையே ஆட்டி படைத்த, உலகத்தையே 39 நாடுகளை பிடித்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்ய தலைநகர் லண்டன்ல உட்கார்ந்துட்டு அங்க இவங்களுக்கு ஆயுதங்களை அனுப்பிட்டு இருக்கா ஒருத்தர். அவர் தான் வ.வேசு ஐயர். VBS ஐயர் இருக்கா தெரியுமா? பேரிஸ்டர். அவரு சாவர்கர்லாம் சேர்ந்து இருந்தாங்க. அப்ப இப்படி நாட்டுக்காக தமிழ் சமுதாயத்துக்காக உழைத்தவர்கள் யாரையும் தெரியாது, மறக்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
தமிழ்நாட்டுல ஹரிஜனங்கள் கோயிலுக்குள்ள போகணும் என்பதற்காக அதற்கான பெரிய போராட்டம் நடத்தியவர், வெற்றியை கண்டவர் வைத்தியநாதையர் மதுரையில. அந்த ஒரு போராட்டம் மட்டும் இல்ல, தன்னுடைய வாழ்க்கை முழுக்க தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் வந்து ஹரிஜன சமுதாயத்துக்கு எழுதி வைத்து எடுத்து படிச்சு பாருங்க. ஒரே ஒரு வைக்கம் போராட்டத்துல போய் கலந்துட்டு ஒரே ஒரு நாள் கலந்து கொண்டதுக்காக அதுக்கப்புறம் என்ன பண்ணார் பெரியாரு? யுனெஸ்கோ விருது பெற்றவர். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இத்தனை ஆண்டுகளாக உருட்டி கொண்டே இருக்காங்க. உருட்டிட்டே இருக்காங்க. தமிழர்களின் உண்மையான அடையாளத்தை மறைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய பிம்பங்கள் தான் ஈவே ராமசாமி என்கின்ற பெரியார், அண்ணாதுரை, அதே போல இப்ப இருக்கக்கூடிய கருணாநிதி சிலைகள், பெயர்கள். அதனால ஒரு நல்ல முயற்சியை செய்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். அடுத்த செய்தியாக உத்தரப்பிரதேசத்துல புல்டோசர் பாபான்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்க ஓரளவு அங்க இருந்த அந்த சமுதாய சீர்கேடுகள், அங்க இருந்த அந்த ட்ரக் மாஃபியா எல்லாத்தையுமே, பெண்கள் பாதுகாப்பு எல்லாத்தையும் ஓரளவு ஸ்ட்ரீம் லைனுக்கு அவர் கொண்டு வந்துட்டார். ஆனாலும் அங்க வந்து இந்த ஆன்டி கன்வர்ஷன் லா அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆனாலும் இந்த ஷாஜஹான்பூர் அப்படிங்கக்கூடிய ஏரியால ஒரு வீட்டுல கிட்டத்தட்ட 150 பெண்கள் வந்து குழுமி இருக்காங்க. இது என்னடா இதுன்னு ஒருவர் பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அங்க போகும்போது அங்க கன்வர்ஷன் நடந்திருக்கு. ஹிந்து தெய்வங்களை பழித்தும் இழித்தும் கிண்டல் செய்தும் பேசியிருக்காங்க. என்னன்னு பார்க்கும்போது இந்த ஹிந்து பெண்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இவர்களுக்கு வந்து பண உதவி செய்வதாகவும், தங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு திருமணத்தின் போது உதவி செய்வதாகவும், வேறு பல வேலை உதவி வாங்கி தரதாகவும் சொல்லி இவங்களை கன்வெர்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அவர்கள் மீது அந்த அரசு வந்து இப்போ எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த செய்திக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சின்ன கம்பேரிசன். உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சரை பத்தி சொல்லும்போது புல்டோசர் பாபா என்று சொன்னீங்க. ராமர் கோயிலை கட்டிய ஒரு பெரிய அசகாய தீரர், ஹிந்துத்துவவாதி என்று பிராண்டட் சிஎம், இதெல்லாம் அவருக்குள்ள பெயர்கள். கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தையும் வந்து அங்க செயல்பாட்டில் இருக்கு. இத்தனையும் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலே ஷாஜகான் போல 150 பேரை கூட்டி அவங்களுக்கு 4 கோடி ரூபாய் ஃபாரின் டொனேஷன் வந்து டெய்லி முறையில பட்டுவாடை செய்யப்பட்டு நம்முடைய கடவுள்கள்லாம் திட்டி அவங்களாம் பேசி இத்தனை நடந்திருக்கு. ஏற்கனவே ஒரு முறை சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, செகண்ட் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, தேர்ட் எஃப்ஐஆர் போட்ட பிறகு இப்ப ரொம்ப சிவியர் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, சாதகமற்ற சூழ்நிலை இருப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலேயே இந்த அளவுக்கு வேலை செய்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய டெபுட்டி சிஎம் கிறிஸ்துவரா தெரியாது, கிறிஸ்துவர் இல்லைங்கிறார். ஆனா கிறிஸ்துவர் மனைவியா இருக்காங்க. நான் உங்களுக்கான ஆட்சி என்று வெளிப்படையாக முதலமைச்சர் பேசுறார். ஹிந்துக்களை கொச்சப்படுத்தி, ஹிந்து மந்திரிகளை கொச்சப்படுத்தி பேசுகிறார். இங்கே நடப்பது கிறிஸ்துவருடைய ஆட்சிதான், இயேசு கிறிஸ்துவின் ஆட்சிதான் என்று அப்பாவு அவர்கள் பேசுகிறார். வெளிப்படையாக அரசனுடைய செயல்பாடுகள்லாம் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு உங்களுடைய மதமாற்ற வேலை நடந்து கொண்டு இருக்கின்றது வெளியில வரல நியூஸ். அங்கேயே அப்படி இருக்கணும், இங்க எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக சொல்றேன் இல்லையா? சரிதானே? இப்ப பாருங்க, இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியதுன்னா, இவங்க வந்து இது தவிர இன்னொரு எஃப்ஐஆர் ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணு படிச்சு பாருங்க தெரியும். என்டர்டெயின்மெண்ட் கிளாஸஸ் என்று நடத்துறாங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? பொழுதுபோக்கு வகுப்புகள். கல்லூரி வயதுல இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பொழுதுபோக்கு வகுப்புகள், பைபிள் கிளாஸ் இருக்கும், பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கும். யார் வேணா யார் கூட எப்படி வேணா பழகலாம், தப்பு இல்ல, பழகலாம் வாங்க. அப்ப இதனால கலாச்சார சீர்கேடு நடக்கிறது. எல்லை மீறி பழகுவதற்கு ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். ஏன்னா அந்த வயசு ஈஸியா வந்து ப்ரொவோக் ஆவாங்க. அப்போ ப்ரொவோக் பண்றதுக்கான மீடியமாக இந்த பாலுணர்ச்சியை பயன்படுத்துகிறார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்முடைய கலாச்சார சீர்கேடு இளைஞர்கள் மத்தியிலே விதையாக விதைக்கப்படுகிறது. இதெல்லாம் இந்த நியூஸ்ல இருக்கு, படிச்சு பாருங்க. நான் மெட்ராஸ்ல இங்க ஒரு காலேஜ் தாம்பரத்துல இருக்கு, கிறிஸ்துவ கல்லூரி, உங்களுக்கே தெரியும், பேர் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த பள்ளிக்கூடத்துல வந்து சேருவதற்காக கல்லூரி மாணவர்கள் போட்டி போட்டு கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு பையன் சொன்னான். என்னடா விஷயம்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியாதா சார்? தெரியாது. அங்க வந்து கிளாஸ் ரூம்ல வாத்தியாரே சொல்லுவாராம், எல்லாம் ஜோடியா உட்காருங்க. அது பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துறாங்க அங்கே. ஆமா,
அடுத்த நாள் வாதகர் வரும்போது என்னடா அப்படியே மாறி மாறி உட்காருங்கடா, நீ அந்த பொண்ணு கூட இல்ல மாத்திக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதாவது நீங்க சொல்றது என்ஜாய் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை கோட் பண்றீங்க. ஆமா, என்று ஊக்கம் கொடுக்கப்படுகிறது வகுப்பறையில் என்று அந்த பையன் சொன்னான். அதனால நாங்களாம் போய் ஜாலியா போய் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் அங்க போடுறாங்க, கிடைச்சா பரவாயில்ல எனக்கு என்று அவருடைய அங்கலாய்ப்பு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மட்டரகமான சிந்தனைகள் மூலமாக மதமாற்றம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று அந்த எஃப்ஐஆர் வந்திருக்கு. இங்கேயும் நடந்துட்டு இருக்கு, அங்க மட்டும் இல்ல, இங்கு எங்குமே. இதுல என்னன்னா ஜீசஸ் ரெடீம்ஸ், அதாவது விடுவிக்கிறாராம். எதுல இருந்து எதை விடுவிக்க போறாரு தெரியல. அந்த பேர்ல வந்து மோகன் சி லாசஸ் என்கின்ற அவர் தான் முத்தல்லா செல்லையாவோ ஒரு ஹிந்துவா இருந்தவர் தான். திடீர்னு நிறைய காசு பார்த்துட்டாரு, தினகரனுக்கு போட்டியா ஆரம்பிச்சாரு, மேஜிக்கலா பண்ண ஆரம்பிச்சார். அதாவது முடவர்கள் நடப்பார்கள், குருடர்கள் பார்ப்பார்கள், சிவிடர்கள் கேட்பார்கள், நோய் தீராத நோயெல்லாம் தீந்து போகுங்க, தீராவிட்டால் வந்து என்ன பாருங்கன்னு சொல்லி ஜெபிச்சு எல்லாம் பண்ணுவார். அவரை பத்தி ஃபேஸ்புக்ல பல பேர் போடுறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஆனா உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவருடைய சகோதரி வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், அவருடைய அண்ணாவோ தம்பியார் ஒருத்தர் குடிகாரர், அதெல்லாம் அவர் ஏன் இது பண்ண பேரெல்லாம் போட்டிருக்காங்க, பேர் எந்த ஊர்ல இருக்காங்க, மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க எழுதியிருக்காங்க. தன்னுடைய குடும்பத்தையே ஜபித்து சரி செய்ய முடியாத இந்த மோகன் சி லாசரஸா இவர் ஊருக்கு வந்து ஜபித்து இது பண்ண போறாரா? நல்ல கேள்விதான். இப்போ போப்பாண்டவரோ அல்லது பெரிய பெரிய கிறிஸ்துவ பாதிரிமார்களோ இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கே போகாம இருக்கணும், மோகன் சி லாசரஸ் ஜபித்தா போதுமே. இவருடைய மனைவியே வந்து போன வருஷம் இதே போல ஒரு செய்தி வந்தது, உடம்பு சரியாம போய் தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். ஏன்? அவருக்கு ஜபிச்சு இருக்கிறது. அப்ப ஊர் மக்களை ஏமாற்றி பணம் பண்ணுவதற்காக இந்த ஜீசஸ் ரிடீம்ஸ் அந்த கூட்டத்தை நடத்தி அதை காமிச்சு காசு வாங்கணும். இதே மோகன் சி லாசரஸ் நம்முடைய மத்திய அரசு FCRA வயலேஷனுக்காக அவருடைய ட்ரஸ்ட் அவருடைய இதெல்லாத்தையும் அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க போன வருஷம். இப்ப திருப்பி சரி பண்ணிட்டாங்கன்னு தெரியாது. ஏன்னா நீங்க வெளிநாட்டுல நன்கொடையை வாங்கினீங்கன்னா அந்த நன்கொடைக்கு வந்து ஒவ்வொரு நன்கொடைக்கும் பர்பஸ் கோடு நீங்க கொடுக்கணும். ஒரு 300 கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கோடுக்காக வாங்கின பணத்தை அந்த கோடு தான் செலவு பண்ணணும், வேற மாத்தி செலவு பண்ணா ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படி முறைகேடாக வெளிநாட்டு பணத்தை செயல்படுத்தி ஒரு ட்ரஸ்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் பழைய செய்தி. இத்தனை இருந்தும் கூட இவர் வந்து பண்ணிட்டு இருக்காருன்னா பாருங்க, தசம பாகம் வருது. இப்ப இவருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இந்த கன்வென்ஷனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க? தொடர்பு இருக்கிறது, அதான் அந்த செய்தியில் வந்திருக்கு. இதுல புதுவாயா வழியில இப்ப FCRA அக்கௌண்டிங் ஃப்ரீஸ் பண்ணா என்ன, வெளிநாட்டு நாட்களை வாங்குறதுக்கு 1000 வழி இருக்கு. என்ன பண்றாங்கன்னா ட்ரெயினிங். இப்ப ட்ரெயினிங் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்ணில் தெரியாது. இப்ப நீங்க வந்து ஒரு 1000 பொருட்களை உற்பத்தி பண்ணி ஃபாரினுக்கு அனுப்புறீங்க, காசு வருதுன்னா கண்ணுக்கு தெரியும், டேஞ்சிபிள் சொல்றாங்க, கையால தொட்டு பார்க்கலாம், கண்ணால பார்க்கலாம். நான் 1000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கிறத நீங்க எப்படி நீங்க இது பண்ண முடியும்? நீ 5 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு 500 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தா நீங்க கணக்கு எழுத முடியுமே? நான் வந்து ட்ரைனிங் நான் வந்து இலவசமா கொடுக்குறேன், அதுக்கு வந்து ஃபண்டு வந்து ஃபாரின்ல இருந்து வருது, கணக்கு எழுத முடியுமே? அப்ப ட்ரைனிங் என்ற பெயர்ல பணத்தை வாங்கி கன்வர்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்கின்ற பெயர்ல பணத்தை வாங்கி சாஃப்ட்வேரே டெவலப்மெண்ட்டே ஆகாது. டெவலப் பண்ணதா ஒரு டாக்குமெண்ட் மட்டும் ரெடி ஆகி அங்கே போயிடும். நாங்கள் சாஃப்ட்வேர் அங்கே அனுப்பிச்சிட்டோம், இமெயில் அனுப்பிச்சிட்டோம், இதில் அனுப்பிச்சிட்டோம், சிடியில் அனுப்பிச்சிட்டோம், அதுக்கான பணம் வந்து 1 கோடி ரூபாய் வந்தாச்சு. இப்படி புது டெக்னிக்கை பயன்படுத்தி வெளிநாட்டு நன்கொடைகளை வாங்கி இன்னும் மதமாற்றம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இவர் நடுநடுவில் வந்து அந்த வெறியாட்டம் பேச்செல்லாம் அதுக்கு நடுநடுவில் கிளுகிழுப்பை ஏற்படுத்துறதுக்காக நக்மாலாம் வந்துட்டு போவாங்க நடுநடுவு. அந்த மாதிரி பல கவர்ச்சி நடிகைகள்லாம் வருவாங்க. எப்படியோ மக்களை வந்து கவர்ச்சி மூலமாக ஏமாற்றி மதமாட்டம், இதுதான் உங்களுடைய நோக்கமே. அதனால அதுல வேற போர்டு எழுதி போட்டிருப்பாங்க, இதோ சீக்கிரம் வருவார். வயசான தாத்தா ஒருத்தரை பார்த்தேன், அவருக்கு வந்து 90 வயசு இருக்கும். அதை வந்து வருஷம் அதை அடிச்சு புதுசா எழுதுறான், இதோ சீக்கிரம் வரும், இதோ சீக்கிரம் எழுதிட்டே இருக்கான். அந்த தாத்தா சொன்னார், நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துல இதே தான் இருக்கு. அப்ப 80 வருஷமா இதோ சீக்கிரம் வரவே இல்லை. அந்த சீக்கிரம்ங்கிறது என்ன அர்த்தம் தெரியல. இப்படிதான் சொல்லி ஏமாற்றக்கூடிய கூட்டம் இந்த கிறிஸ்துவ கூட்டம். அதை சரியாக கண்டுபிடித்து FIR போட்டு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறது உத்தரப்பிரதேச அரசு. அவங்களுக்கு நமக்கு பாராட்டுதல்கள். தமிழ்நாட்டில் எப்போ விழிப்புணர்வு ஏற்படும் தெரியல. நான் முதல்ல சொன்னபடி பல மடங்கு
இங்க மதமாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனோம்னா பல இடங்கள்ல வந்து உள்ள நீங்க வந்து கிறிஸ்துவ கோட்டையாவே இருக்கும். இன்னும் சொல்ல போனா பெயர் ஹிந்துவாக இருக்கும், உண்மையிலேயே வந்து அந்த சலுகைகளை பெறுவதற்காக, ஹரிஜன சலுகைகளை பெறுவதற்காக, தலித் என்று சொல்வதற்காக பெயரை ஹிந்துவாக வைத்துக்கொண்டு கிறிஸ்துவர்களாக பல பேர் இருக்கிறார்கள். அது எண்ணிக்கை எவ்வளவு நமக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஆபத்து தமிழகத்தில் இருக்கிறது. அதனாலதான் இவங்க சொல்றாங்க கிறிஸ்துவர்கள் ஓட்டு எங்கள்கிட்ட இருக்குன்னு என்ன சொல்றாங்க, தைரியமா சொல்றான். யோகியை போல இன்னொரு யோகி தமிழகத்துல வரணும், அப்பதான் இதெல்லாம் சரி செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல முயற்சி எடுத்த யோகி அரசுக்கு நம்முடைய வணக்கங்கள், பாராட்டுதல். அடுத்த செய்தியாக இன்றைய தினம் நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவர்கள் கொண்டாடுறாங்க, அதுல நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இதுல பள்ளி நிர்வாகங்கள் என்ன பண்ணிருக்கிறதுனா, பள்ளிகளுக்கு அழுத்தம் கொடுத்து சிறுவர்களை கிறிஸ்துமஸ் இந்த சாண்டா கிளாஸ் உடையில வந்து சில இடங்களில வந்து கட்டாயப்படுத்தி அந்த உடை அணிந்து வந்து கிறிஸ்துவ பாடல்கள்லாம் பாட வச்சிருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளிலே இது பிரச்சனை ஆயிருக்கு. செய்தி எப்படி பாக்குறீங்க? இது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வரக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம். இப்போ ஏற்கனவே ஒரு செய்தி வந்தது, ராஜஸ்தான்ல ஒரு பள்ளிக்கூடத்துல, அந்த பள்ளியில வந்து யாருமே கிறிஸ்துவர்கள் யாருமே இல்ல. ஆனா ஹிந்து பிள்ளைகளுக்கு இப்ப என்ன, இது ஒரு ஃபேஷன் மாதிரி. சாண்டா கிளாஸ் ஃபேஷன் போடலையா, ஏன் சேர்ந்து ஒரு பிரேயர் பண்ணலையா, கிறிஸ்துமஸ் பார்த்து சொல்லலையா, என்னது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி சொல்லக்கூடிய வாய் எந்த வாய்னு பார்த்தா, எந்த வாய் தீபாவளிக்கு கிரீன் பட்டாசு வெடி, அது கூட வெடிக்காத, சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும் என்று எந்த வாய் பேசியதோ அந்த வாய்கள் தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அது வேற வாய், இது வேற வாய்ன்னு எடுத்துக்கணுமா தெரியல. இப்ப பாருங்க, அந்த ராஜஸ்தான்ல அதை தடுத்திருக்கார்கள். அந்த பஜ்ரங் தள் தொண்டர்கள் உடனே போய் அங்க வந்து எல்லாத்தையும் கேள்வி ஹனுமன் சாலிசா பாடிருக்காங்க. அதே உடையில ஹனுமன் சாலிசா பாடிருக்காங்க, பாராட்டுறவங்களை. இதே போல ஒரு விழிப்புணர்வு தமிழகத்துல வரணும். அப்பதான் வந்து இந்த சூழ்நிலை தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவரு இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தக்கூடியவர். மாமல்லபுரத்துக்கு நேத்திக்கு ஒரு முன்தினம் வந்து ஒரு ட்ரைனிங் கிளாஸுக்கு போயிருக்காரு. அந்த ட்ரைனிங்ல ஒரு 100-150 பேர் எல்லாமே இந்த ஐடி ஊழியர்கள் அந்த மாதிரி அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதுல வந்தவங்கள அநேகமா எல்லாருமே வந்து ஹிந்துக்கள் தான், பார்த்தாவே தெரியும். யாரோ ஒருத்தர் 2 பேர் கிறிஸ்துவர்கள் இருக்கலாம், தெரியாது. அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு அம்மா ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி கோஆர்டினேஷன் பண்ணுவாங்க இல்லையா, காம்பேரிங் பண்ண, அவங்களாம் எல்லாம் முடிச்சு ஒரு எல்லாம் பேசி முடிச்சு 1 டே ட்ரைனிங் முடிச்ச பிறகு கடைசியா முடிச்சு எல்லாம் போயிட்டு வாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அப்படி சொல்லியிருக்காரு. நிறைவு பெற்றாச்சு. உடனே மைக்க ஓடி வந்து நம்ம வந்து, சார் நீங்க கிறிஸ்துமஸ் கிரீட் பண்ணவே இல்லையா யாரையுமே அப்படின்னு அவங்க மைக்கில் கேட்டிருக்காங்க. இவர் சொன்னாரு, நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை இவங்க எல்லாத்தையும் கிரீட் பண்ணியிருக்கலாமே, மைக்கிலே கேட்குறாங்க. இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு கிறிஸ்துமஸ் கிரீட்டிங் சொல்லி பழக்கம் இல்லை. தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லுவேன், பொங்கல் வாழ்த்து சொல்லுவேன், மகர சங்கராந்தி தமிழர் திருநாள் நம்ம சொல்ற தமிழ்நாட்டில் இருக்கோம், பொங்கல் வாழ்த்து எல்லாருக்கும் சொல்றேன், மறந்துட்டேன், பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இல்லை சார் நீங்க சொல்லியிருக்கணும். அப்ப இது சொல்லாத ஒரு பெரிய குற்றம் என்பதை போன்று அவங்க வந்து, நீங்க கிறிஸ்துவனா கேட்டாங்க, இல்ல நான் ஹிந்து தான், நீங்க கொண்டாட போறீங்களா, இல்ல, ஆனாலும் ஒரு மரபு கிறிஸ்துமஸ் கிரீட்டிங் சொல்லி ஆகணும் ஒரு சபையில என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதுக்காக சொல்ல வரும். இப்ப நான் வர வழியில நேற்றைக்கு அந்த லக்ஷ்மண் சுதின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த ஒன்வே கேகே நகருக்கு நீங்க போறதா இருந்ததுன்னா அந்த ஒன்வேல போனா அங்க மேக்சிமம் கிரௌடு நிற்கும். நீங்க பார்த்து நிறைய கூட்டம் நிற்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு 5 நிமிஷமாவது, ஏன்னா அந்த அளவுக்கு டிராபிக் இருக்கும். அந்த 5 நிமிஷத்துல நிற்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு வண்டி தான் நிற்கும் அடுத்த சிக்னல் வர வரைக்கும். கடன் ஒரு 10-15 பேர் வந்து சாண்டா பொம்மை தொப்பி, 10 ரூபா சார், 10 ரூபா சார், சார் 10 ரூபா சார். அப்புறம் விசாரிச்சு பார்த்தா அவங்களுக்கு அந்த தொப்பியை ஃப்ரீயா கொடுக்குறான் சர்ச்சு. நீ தொப்பியை வித்து காசு வாங்கிக்கோ. அவன் நம்மகிட்ட என்ன சொல்றான், நீ சொல்றது என்ன சொல்லணும், ஃப்ரீயா கொடுத்தான்னு சொல்லக்கூடாது. சார் இது வித்தா எனக்கு ஒரு 50 பைசா கிடைக்கும் சார், நான் சாப்பிடுவேன் சார். அப்ப அப்படி இறக்கப்பட்டு வாங்கிட்டு போவாங்க. வாங்கின என்ன பண்ணுவான், சரி தொப்பி வாங்கியாச்சு சும்மா இருப்பான், நம்ம குழந்தை தலையில வச்சுக்குவோம், ஒரு போட்டோ எடுப்போம். உடனே இப்பதான் போட்டோ எடுத்து இது ஸ்டேட்டஸ் போட்டதுமே உடனே பக்கத்து வீட்டுல, ஓ இப்படி பண்ணணுமோ, நாம் பண்ணலையோ, வா வை. யாராவது இதே போல கிருஷ்ண வேஷம் பண்றாங்களா, ஸ்டேட்டஸ்ல போடுறாங்க.
ஆனால் சமுதாயம் முழுக்க வந்து சாண்டா க்ளோஸ் என்ற அந்த கோமாளி தாத்தாவுடைய கோமாளி வேஷத்தை போட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீபெரும்புதூர் போயிருந்த நேத்திக்கு அங்க ஒருத்தரை பார்த்தேன். அவர் சொன்னார், அங்க ரியான் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல், நாடு முழுக்க 27 இடங்களோ 30 இடங்களோ இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பள்ளிக்கூடத்துல கிறிஸ்துமஸ் சமயத்துல அந்த பள்ளிக்கூடத்துல கிட்டத்தட்ட 99% ஹிந்துக்கள் தான் படிக்கிறாங்க. 1% கிறிஸ்டின் இருக்கலாம், சரியா தெரியல, ஓரளவு இருக்கலாம், கொஞ்சம் இருக்கலாம். ஆனா எல்லா குழந்தைகளுக்கு என்ன ப்ராஜெக்ட், நீ ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் சமயத்திலயும் நீங்க ஒரு 5 பேருக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டுட்டு பக்கத்து வீடுகள்ல, எதிர் வீடு, அந்த மாதிரி பக்கத்து வீடு, ஃப்ரெண்டு, அந்த மாதிரி 5 பேர் வீட்டுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும். சர்ப்ரைஸ் கிஃப்ட் இந்த தாத்தா இந்த கிளவுன் வேஷத்துல போய் நீங்க வந்து கொடுத்துட்டு வரணும். அதை போட்டோ எடுத்து அதை பதிவு பண்ணணும். யார் அந்த இது அல்லது பெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு 5000 ரூபாய் அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு கிஃப்ட்டுக்கு அந்த ஹிந்து குடும்பங்கள் செலவு செய்கின்றன. ஒரு ஹிந்து குடும்பம் 5000 ரூபாய் பட்ஜெட் அந்த மாசத்துல செலவு பண்ணி மத மாற்றத்துக்காக அவனே அறியாம செலவு பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு திறமையை வேலை வாங்கிக்கிறான் பாருங்க. இவன் ஒரு பைசா செலவு பண்ணல. ஆகவே ஹிந்துக்கள் இப்படி ஏமாளி ஆகி கொண்டிருக்கிறார்கள். புரிய வைக்கணும். நீங்க அழகா சொன்னீங்க, கிறிஸ்தவர்களுக்கு அது விழா, நான் ஒன்னும் சொல்லல, அவர்கள் கொண்டாடட்டும். நான் ஏன் கொண்டாடணும்? நான் ஏன் அதுக்கான வாழ்த்து சொல்லணும்? அதையே கம்பல் பண்றீங்க? ஏன் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டே அப்படின்னு ஒரு இம்போஸ் பண்றீங்க? அத தப்பு இல்லையா? இந்த மண்ணுல சிவன் வந்து திருவிளையாடல் பண்ணதெல்லாம் எழுதி திருவிளையாடல் புராணமாக நம்ம படிக்கிறோம். சிவபெருமானே வந்து திருவிளையாடல் பண்ணியிருக்கார். விஷ்ணுவே அவதாரம் எடுத்து நடந்து, ராமனும் கண்ணனும் பலராமனும் நடந்து இந்த நாடு முழுக்க வந்திருக்காங்க. இறைவனே வந்து வாழ்ந்து நமக்கு வழிகாட்டிய பூமி. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? ஒரு சின்ன உதாரணம் கான்ட்ராஸ்ட் சொல்ற பாருங்க. அவரை சிலுவையில அடைஞ்சிடறாங்க. நீங்க பழைய ஏற்பாடு கிடைச்சா போய் பாருங்க, அந்த படங்களும் கூட போட்டிருப்பான். கிடைச்சா போய் பாருங்க, எங்கேயா இருக்கும். அவர் இயேசு இந்த ஜீசஸ் கிரைஸ்ட என்ன பண்றாருன்னா நிர்வாணமாக்கி, இந்த இது இருக்கு இல்லையா, மரக்கட்டையில ஆணி இருக்கும், அந்த ஆணி இருக்கிற இதால அவரோட பிட்டத்துல அடிக்கிறாங்க, ரத்தம் கொட்டிட்டு அப்படிதான் அவரை கூட்டு போறாங்க. அதன் பிறகுதான் சிலுவையில அறையிறாங்க. அந்த படமே கூட இருக்கு. அப்படி ஆணில அறிஞ்சவனே கத்துற, ஐயோ கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர், கையை நீட்டி கதறார், கதறி அழறார். நம்ம புராணத்துல படிக்கிறோம், என்ன சொல்றான்? நமக்காக இயேசு மரித்தார், அதனால தெய்வமா நம்ம கொண்டாடணும். கரெக்டுங்களா? நம்ம புராணத்துல படிக்கிறோம், பார்க்கடலை கடைந்த போது ஆழகால விஷம் வந்து உலகமே வந்து விஷத்தால பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது அந்த விஷத்தை குடித்து உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய பரமசிவன். சிவன் பெரியவரா, ஜீசஸ் பெரியவரா? கேட்கலாம் இல்லையா? நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். நாம சொல்லித்தர மறந்துட்டோம், நம்முடைய தப்பு தான். ஜீசஸ் கிரைஸ்ட் 3 நாள் கழிச்சு உயிர் தெரிந்தால் சொல்றாங்க. அந்த கதைக்கு போக வேண்டாம். அடிச்சோன்னு என்ன பண்ணாரு? அழுதாரா இல்லையா? கதறினாரா இல்லையா? இப்போ புதிய ஏற்பாடுல அது இருக்கு. கதறி கதறி அழறாரு, வழி தாங்க முடியாது கத்தறாரு. மகாபாரதத்துல பீஷ்மர் என்கின்ற மாவீரனை அர்ஜுனன் வீழ்த்துறான். உடம்பு முழுக்க அம்பு, அம்பு படுக்கையில படுத்துறான். அவனுடைய தாத்தா தான் இருந்தாலும் போர்க்களத்துல எதிரணியில இருக்காங்க. அதுக்காக கடமையை செய்யறான் அர்ஜுனன். நீங்க படிச்சு பாருங்க, கீதை படிச்சா தெரியும். அப்ப ஸ்டாப்ங்கிறார் பீஷ்மர், என்னை கொல்லாத, இன்னும் 58 நாள் கழிச்சு நல்ல நாள் வருது, அந்த நல்ல நாள்ல நான் உயிர் போகணும்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் நான் இப்படியே இருக்கேன், 50 நாள் கழிச்சு என்ன பண்ணு, என்னை கொன்னுடு. அது வரைக்கும் மரணப்படுக்கையிலே இருக்கு. மரணப்படுக்கையில உடம்பு முழுக்க அம்புகள், அம்பு படுக்கையில படுத்திருக்கிறார். ஐயோ கதறல, என்னை ஏன் கைவிட்டீர், எனக்கு வலிக்குதே அம்மா அப்பா, கதறல. அம்பு படுக்கையில் படுத்திருந்த பீஷ்மர்ட்ட வந்து எல்லோரும் வந்து ஆசி வாங்கிறார்கள், அறிவுரை சொல்றாரு, கேள்வி கேட்கிற பதில் சொல்றார். அம்பு படுக்கையில அவர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் போது அவர் சொன்ன 1008 ஸ்லோகங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம், பீஷ்ட யுதிஷ்டர சம்வாதே, கடைசியா முடியும் பாருங்க. பீஷ்மர் நம்ம கடவுளா சொல்லல, ஒரு சாதாரண போர் வீரனா பாக்குறோம். நம்முடைய இந்து சமுதாயத்தில் ஒரு சாதாரண போர் வீரன், ஒரு வேரியர்.
அவருக்கு இருக்கக்கூடிய மனதிடத்துல ஒரு கால்வாசி 101 பங்கு கூட இல்லாத ஜீசஸ் கிரைஸ்ட் உனக்கு தெய்வமா நீ பாக்குறியா என்று கம்பேர் பண்ணி சொன்னாதான் இங்க உள்ள இளைஞனுக்கு புரியும். கரெக்டா நான் சொல்றது? அது சொல்லலாமா? சொல்லாத நம்முடைய தப்பு. நான் வந்து ஜீசஸை குறை சொல்வதற்காகவோ அல்லது பீஷ்மரை உயர்த்தி அதுக்கெல்லாம் என்னுடைய நோக்கம் இல்லை. அவன் அப்படி சொல்றான்ல, சாத்தான் சொல்றான்ல, அப்ப சாத்தான் இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன் நான். அதனால நாம வந்து தெளிவா இருக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு உள்ள மால்ல போனீங்கன்னா உடனே கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கும். இப்ப பெரிய பெரிய கடைகள்லாம் கூட வந்தாச்சு, அந்த ஹிந்து கடையா தான் இருக்கும். அதுல ஸ்டார் தொங்க விட்டு கிறிஸ்துமஸ் கிஃப்ட்னு தனியா ஒரு பெரிய கவுண்டரே ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப வாங்குவது போல ஒரு என்ன சொல்ல, ஒரு மக்களை தயார்படுத்துறாங்க. இதே போல இவங்கெல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள், சினி ஃபீல்ட்ல உள்ள செலிபிரிட்டிஸ், கிரிக்கெட் நடிகர்கள், தோனி உட்பட எல்லாம் கிறிஸ்துமஸ் கிரீட்டிங், ஹாய் பிரான்ஸ், அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா நீங்க ஒண்ணு கவனிக்கணும் பாருங்க, இப்படிப்பட்ட இந்த பரப்புரைகளுக்கு மயங்கக்கூடியவர்களுக்கு இந்துக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு எந்த முஸ்லீமும் இதுக்கு வந்து மயங்கல. யாரும் அவங்க கிறிஸ்துமஸ் கிரீட்டிங்ஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ்லாம் யாரும் மேரி கிறிஸ்துமஸ்னு யாரும் போட்ட மாதிரி எதுவும் போட்ட மாதிரி தெரியல. நம்ம தான் எல்லாருக்கும் வந்து எல்லா கிறிஸ்துமஸ் கிரீட்டிங்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அதனால நம்முடைய அந்நிய கலாச்சாரத்தை இங்கே ஊறு வைக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சி தான் இந்த சாண்டா கிளாஸ் வேடம். தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு நல்ல முயற்சி இந்த ராஜஸ்தான்ல பண்ணியிருக்காங்க. அதே போல முயற்சி நம்ம எல்லாம் எடுக்கணும். நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய மதத்தினுடைய மேன்மைகள், நம்முடைய பெருமைகள், அதோடு சேர்த்து கிறிஸ்துவ மதத்துல உள்ள இப்படிப்பட்ட கம்பேர் பண்ணி தான் சொல்லி ஆகணும். அப்பதான் புரியும் அவங்களுக்கு. அவருடைய நயவஞ்சக சூழ்ச்சிகளையும் சொல்லணும். அப்படி சொன்னால்தான் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மாண்பு காப்பாற்றப்படும். ஆகவே ஒவ்வொரு பெற்றோரும் இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு சாண்டா கிளாஸ் வேஷம் தொப்பி போடணும் 10 ரூபாய்னு வாங்கி கொடுக்காதீங்க. அந்த 10 ரூபாயில ஒரு கலாச்சார வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது. அந்த விழிப்புணர்வோடு செயல்படுவோம். நிறைவு செய்தியாக, இந்தியா வந்து ஒரு 6100 கிலோ எடையுள்ள அந்த எடையை தூக்கி கொண்டு ஒரு ராக்கெட் போயிருக்கு. இஸ்ரோவின் சாதனைகள் பல, அதில் இதுவும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. செய்தி எப்படி பார்க்குறீங்க? இதை செய்து காட்டிய இஸ்ரோ விஞ்ஞானிகள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். வாழ்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை, வணக்கங்கள். நம்முடைய கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பெண்மணிகளாக இஸ்ரோ சயின்டிஸ்டை பார்க்கலாம். நீங்க அந்த போட்டோலாம் பாருங்க, மாடர்ன் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. எல்லாம் நம்ம ஏதோ குடும்பத்துல உள்ள ஒரு குடும்ப பெண்மணியாக சாரி கட்டின்னு போட்டு வச்சுன்னு சாதாரண ஜட பின்னி தலையில விரிச்சு போட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இந்த கடுகு சைஸ் போட்டுலாம் நல்லா பெருசாக போட்டு வச்சிருப்பாங்க. உண்மையிலேயே அறிவாளிகள் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்பு இதே போல உலகத்திலே மிகப்பெரிய சாதனை நடத்தப்பட்டது என்னன்னா 9500 கிலோகிராம் கொண்ட ஒரு ராக்கெட். அதுதான் வந்து இருக்கிறே அதிகமான எடையுள்ள செயற்கைக்கோளை வானிலை செலுத்திய ராக்கெட். இப்ப நம்ம 6100. அப்ப அமெரிக்கா ராக்கெட் ஏன் இங்க கொண்டு வந்து ஏவறான்? இதுதான் நம்முடைய கேள்வி. ஏன்னா இதை விட அதிக எடையுள்ள ராக்கெட்டை ஏவக்கூடிய திறன் அவனுக்கு இருந்தாலும் கூட ஏன் இங்க ஏவுகிறார்கள் என்று சொன்னால் காஸ்ட் எஃபெக்டிவ். பல மடங்கு பெர்சன்டேஜ்ல பல மடங்கு குறையும். அதுதான் நம்முடைய வெற்றி. ஒரு காலத்துல ஒரு சின்ன அந்த ஆரியபட்டான் முதல்ல ஒரு குட்டியா ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி அனுப்பிச்சாங்க. அதே வந்து இங்கிருந்து பிரெஞ்சு கயானாவுக்கு எடுத்து கொண்டு போய் அந்த பிரெஞ்சு கயானால தான் அங்கிருந்து ஏவுவாங்க. நம்மகிட்ட ஏவக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. அதே போல ராக்கெட்ல வந்து அந்த திட எரிபொருள் ராக்கெட் அது ஏவக்கூடிய நமக்கு திறன் நம்ம கிட்ட இல்லை. அப்ப நம்மளே சுத்தமா காவேரி என்ஜின் என்கின்ற என்ஜினை தயார் பண்ணோம். இது நீங்க என்ன கவனிக்கணும்னா, இப்போ வந்து 6100 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அதில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்குங்கிறது ஒரு பக்கம். இது வந்து சயின்ஸ் பக்கத்துல சொல்லக்கூடியது. அதர் சைடு என்னன்னா, எந்த அளவுக்கு நம்ம ஹைடெக்கா இதுல ராக்கெட்ல வந்து நம்ம வளர்த்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வார்ல நம்ம எக்யூப் ஆயிட்டு இருக்கோம். அது யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன் திட எரிபொருள் இன்ஜினுடைய டெக்னாலஜி கொடுக்க மறுத்தானா இதுதான் காரணம். கொடுத்தாச்சும் வளர்ந்துட்டானா. இன்றைக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல 3 நாள்ல 48 மணி நேரத்துல வந்து அவனை பாகிஸ்தானி அமெரிக்கா கதற வச்சிருக்கோம்னா அதுக்கு காரணம்னா இந்த அளவுக்கு we are ruling the space. அந்த அறிவு தான் இங்கே அப்படி பயன்பட்டு இருக்கிறது. அதனால பெரிய சாதனை பண்ணியிருக்கிறார்கள்.
இதில் நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஹைலைட் பண்ண நினைக்கிறேன். பொதுவா காங்கிரஸ்காரன் என்ன சொன்னா, நேரு தான் வந்து இஸ்ரோவுக்கு விதை போட்டாரு. எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஈவே ராமசாமி வச்சு அவர் தான் ஜாதியை ஒழிச்சார்னு ஒரு பொய் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறதோ, அது ஒரு கட்டமைக்கப்பட்டது. அவர் ஒன்றும் பண்ணல, ஜாதியை வளர்த்தார், அதை தவிர வேற எதுவும் பண்ணல. அதே போல பல காங்கிரஸ் தரப்புல வரக்கூடிய பல பொய்கள்ல இதுவும் உண்டு. நேரு தான் இஸ்ரோவுக்கு விதை போட்டார். இஸ்ரோங்கிறது என்னன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் போட்ட குழந்தை, அதனுடைய குழந்தை தான் இஸ்ரோ. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எப்படி வந்தது? நீங்க அதனுடைய வரலாறு பாருங்க. விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் கப்பலில் பயணம் செய்த போது ஜம்ஷெட்ஜி டாட்டாவை பார்த்து கேட்கிறார், நம்ம நாட்டில் வந்து அறிவியல் துறையில் நம்ம நாடு வளர வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய முயற்சி நம்ம நடத்தணும், அதுக்காக ஒரு பெரிய காலேஜ் அமைப்பு வேணும், நீங்க ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? டாட்டாவை பார்த்து விவேகானந்தர் கேட்கிறார். டாட்டா பெங்களூர் வரார், இதே யோசனை இல்லை, கப்பல் இருந்து வந்து. அப்ப இந்த செய்தியை கேள்விப்பட்டு மைசூருடைய மகாராஜா உடையார் கிட்டத்தட்ட 400 ஏக்கர் நிலத்தை வந்து இதுக்காக கொடுக்கிறார். அப்ப டாட்டாவுடைய பணம் மைசூர் மகாராஜா கொடுத்த நிலத்தை வைத்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஆரம்பிக்கப்படுகிறது. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஞாபகம் வச்சுக்கணும். சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம இந்த ஐஏஎஸ்ல ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்காக ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்தி அதில் ஆராய்ச்சி மேற்கொள்ளணும் என்று சொல்லி பிஏஆர்சி பாம்பே அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், ஹோபி பாபா, அவர் வந்து முயற்சி பண்ணி ஒரு தனி அமைப்பு ஆரம்பிக்கிறார். ஐஏஎஸ்ல ஒரு குட்டி அமைப்பு, ஒரு கேம்பஸ்ல இன்னொரு அமைப்பு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்ச உடனே போய் கேட்கறாங்க யார்கிட்ட? நேரு கிட்ட. ஐயா இந்த மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்காக ஐஏஎஸ்ல ஒரு விங் ஆரம்பிச்சிருக்கோம், ஆனா இதுக்கு பெரிய நிறைய செலவாகும், ஏற்கனவே அந்த பட்ஜெட்ல அதை ஒன்றும் இதுல பண்ண முடியாது, கொஞ்சம் இதுக்கு பட்ஜெட்ல பணம் கொடுங்க அப்படின்னா முடியாது என்று மறுத்தவர் தான் நேரு. அதான் அவர் பண்ண ஒரே கான்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் அவங்களே ததிகிரந்தம் போட்டு வளர்ந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவங்களும் எதுவும் பண்ணல. அப்போ 1969ஆம் ஆண்டு அதே விக்ரம் சராபேன்னு ஒருத்தர், அவர் தான் இது பெரிய அளவில் கொஞ்சம் முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாங்க. அப்புறம் அந்த அமைப்பு எப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வரல, அதனுடைய பேர் 69 இஸ்ரோங்கிற பேர் வைக்கிறாங்க. முன்னாடி அந்த அமைப்பு ஆரம்பிச்சாச்சு. இஸ்ரோ என்கிற பெயர் அப்ப பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. அதன் பிறகு இவங்களுக்கு என்ன எடுத்துட்டு போறதுக்கு வெஹிக்கிள் கூட கிடையாது, சைக்கிள்லாம் அந்த ராக்கெட் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த லான்ச் பேட், தள்ளு வண்டியில, மெயின் பாடி வண்டி மெட்ராஸ் சொல்லுவாங்க, மீன் பாடி வண்டி, சைக்கிள்ல அதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்ல, தோல்ல தூக்கிட்டு போயிருக்காங்க பல விஷயங்கள். அப்படிலாம் வந்து ஒரு வெற்றி வந்த பிறகு இந்திரா காந்தி வந்து அப்புறம் வந்து அவங்க ஃபண்ட் பண்றாங்க. ஆகவே தன்னுடைய சுய முயற்சியில் தடுமாறி வளர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் தான் இஸ்ரோ. தெளிவா புரிஞ்சுக்கணும், நேருவுக்கும் இஸ்ரோவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எதுவுமே இல்லை. அது தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை நான் பதிவு பண்ண விரும்புறேன் இந்த சமயத்துல. அதே போல இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சிவகுமார், நடிகர் சிவகுமார்லாம் அடிக்கடி பேசுவார், ராக்கெட் விட இருக்கிறது ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கலாமே, ஏன் பணத்தை வேஸ்ட் பண்ணணும், பேசுவார் இல்லையா? மீன் போட்டிருக்காரு இல்லையா? பலர் பேசுவாங்க, பல பேர் பேசியிருக்காங்க. இன்றைக்கு ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை அதுக்காக தான் சொல்றேன் நான். இன்றைக்கு உலகத்திலேயே இந்த சாதனைகள்ல 104 செயற்கைக்கோள்களை ஒரே சமயத்தில் வானில் செலுத்தி சாதனை படைத்தது இஸ்ரோ. எந்த வல்லரசு நாடும் பண்ணல. சரி, இந்த சாதனை பண்ணீங்க, எனக்கு என்ன பிரயோஜனம் கேட்கலாம். கடந்த ஓராண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 140 130 அந்த செய்தியை எடுத்து பாருங்க, பேப்பர்ல வந்திருக்கிறது. 100க்கு மேற்பட்ட வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வானிலை செலுத்தி 1000 கோடி ரூபாய்க்கு மேல் அந்நிய செலாவணி ஈட்டி இருக்கிறது இஸ்ரோ. பாருங்க. ஆகவே ஒரு பெரிய நாட்டுக்காக நம்ம நாட்டை தலைநிறுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு செயலை செய்திருக்கிறார்கள். பாரதியார் சொன்ன ஒரு பாட்டை சொல்லி நிறைவு செய்றேன். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.